தனிமையிலே இனிமையாக முடியுமா? இது நடுவுலயே வரப்போறது தான் மட்டும்தாங்க துணை. அந்த துணை தாங்க நம்மளுக்கு பெரிய வேணை. தனிமையிலே இனிமை காண முடியுமா சொல்லிட்டான், அன்னைக்கு அவனே சொல்லிட்டான். இப்ப இவங்க சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. Danish Ahmed College of Engineering, Tamaram, Chennai and Thangamayil presents Behanuts Tamil புத்தாண்டு நகைச்சுவை பட்டிமன்றம். Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Aroma Agmagi, MCR Pure Cotton Club, A2B Veg Restaurant, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicate, Chennai. தனிமையில மட்டும்தான் இனிமையை காண முடியும். நல்லா சிந்திக்கிறவங்க தனிமையில தான் இருப்பாங்க. துணை இல்லாம இங்க யாருமே இல்லைங்க. தனியா நான் போன ஒரே நாள் தான் அன்னைக்கு என் வாழ்க்கையே மாறிச்சு. அந்த தனிமை தான் என்ன கொள்ளுச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. துணை தான் இருக்கிறதுலே பெரிய வேணை. நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல தெரியுது சார். நான் இருக்கிறது என்னமோ தனியா தான், ஆனா 5-6 ஃபேமிலி நான் தான் பாத்துக்கிறேன். அந்த நளினின்ற ஒரு பொண்ணை, ஒரு களிமண்ணா இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு சிற்ப சிலையா ஆக்கி இன்னைக்கு உலகமெங்கும் தெரியுதுன்னா அதுக்கு அந்த எங்க அம்மா தான், எங்க அம்மாவோட துணை. குடும்பத்தோட ஒன்னா இருந்திருந்தா இன்னைக்கு ஜீவிதான்ற ஒரு சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் இருந்திருக்க மாட்டான். எனக்கு துணை வேணும்னு நினைச்சா என் துணை எங்க ஆத்தா இருக்கா, என்னை கையை பிடிச்சி தூக்கிட்டு போறதுக்கு என் அப்பன் ஈசன் இருக்கான், என் தோழிங்க இருக்காங்கன்னு சொல்வேன். இத்தனை வீராங்கனைகள் ஓடுறாங்களே, எல்லாம் குடும்பத்தோட வாங்க ஓடலாம்னா ஓடுறாங்க? கிடையவே கிடையாது. தனியா சாதிச்சு காட்டணும்ன்ற வெறியில தான் ஓடுறாங்க. தனிமை உண்மையிலே கொள்ளும். என்னைக்கு நீங்க உங்க கையால நீங்க எல்லா வேலையும் நீங்க செஞ்சு பாக்குறீங்களோ அப்பதான் நீங்க உண்மையான முழு மனுஷியா ஆவீங்கன்றது என்னோட கருத்து. ஜீவிதா, உங்களுடைய அருமையான முகத்தையும் குரலையும் காட்டி எங்களை எல்லாரும் மகிழ்ச்சிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சித்திரை நாள். சித்திரை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்மளோட புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சித்திரை திருநாள் அன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்ததுலையும் இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுலையும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா தனிமை. மைக்கை முழுங்கின மாதிரி பேசினேன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க, 2 அடி பின்னாடி போயிடுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அது உங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிறார், நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஏன் பார்க்க போகிறாரு? நாங்கள் கல்யாணம் பண்ணால் இல்லை பார்ப்பாரு. அது தனியாக கெத்தாக நிற்கிறோம்ல. சொல்லவே இல்லையா? அப்படியா? சார், அதுக்கு தான் முதல்ல விட்ட போட்டு பார்த்து. தனிமை தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தனிமை தாங்க சிறந்தது. தனிமை தாங்க பலம். தனிமை தாங்க வெற்றி. தனிமை தாங்க நிரந்தரம். தனிமை தாங்க சுதந்திரம். தனிமை தாங்க சந்தோஷம். உண்மையா இல்லையா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியல. சரி, நான் சொல்கிறேன். தனிமை தான் வெற்றி. நம்ம இந்த உலகத்தில் எதை நம்பி வரோம்? ஃபஸ்ட்டு தாயோட துணையில் தனியாக தான் வரோம். பிறக்கும் போதே அண்ணன் தம்பி கூட சித்தப்பா சித்தி எல்லாம் கூட்டிகிட்டு வரோம்? கிடையவே கிடையாது. தாயோட வயிற்றுலேருந்து வரும்போதே நம்ம தனியாக தான் வரோம். அதே மாதிரி இறப்பு போகும்போது எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் போகும்போது எப்படி போகிறோம்? தனியாக தானே போகிறோம். ஃபஸ்ட்டு நீ போய் தொலைஞ்சின்னா 2 நாள் அழுவாங்க. 3 நாள் முடிஞ்சு 30ஆவது நாள் வரும், அப்போ அழுவாங்க. 1 வருஷம் ஆனால் நீ எங்கே இருக்கன்னே தெரியாது. சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு 1 லட்சம் ஆனாலும் செலவு பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம கூட வாங்கடானா யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் நினச்சி அழுதோன்னுட்டு. அந்த தாயோட கருவறையில் கடவுள் படிக்கும் போதே நம்மளை தனிமையாக தான் படைச்சிருக்கான். இதை கொஞ்சம் யோசிங்க. அதுக்காக துணையோடு இருக்கிறவங்களெல்லாம் நான் தப்பு சொல்ல விரும்பலை. எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு தனிமை தான் சிறந்ததுன்னு நான் பேச வந்திருக்கேன். அதை மட்டும் கேட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கோசரம் வீட்டில் போய் நீ எனக்கு புருஷன்லாம் பொண்டாட்டிலாம் சண்டையெல்லாம் போடக்கூடாது. என்ன அப்போவே ஒரு தைரியம் வந்துடுது. ஏன் அப்படின்னா அந்த 10 மாதம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, தாயினோட வயிற்றுக்குள்ளே கருவறையில் அந்த இருட்டில் நாம் அந்த தைரியத்தை வர வச்சு தான் கடவுள் படைச்சி வெளியில் அனுப்புகிறாரு. என்னமோ உளுந்தோ பெரண்டோ எழுந்தோ நிமிந்தோ சந்தோஷமோ துக்கமோ நீ போய் வாழ்க்கையை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தனியாக தான் நம்ம இந்த உலகத்துக்கே வரோம். அதனால நான் தனிமை சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன். தனிமையிலே இனிமையாக முடியுமா? இது நடுவுலயே வரப்போறது தான் மட்டும்தாங்க துணை. அந்த துணை தாங்க நம்மளுக்கு பெரிய வேணை. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. துணை தான் இருக்கிறதுலே பெரிய வேணை. நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல தெரியுது சார். நான் இருக்கிறது என்னமோ தனியாக தான், ஆனால் 5-6 ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கிறேன். எந்த வேலை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நான் செஞ்சுருவேன். 5-6 ஃபேமிலி? அம்மா 5-6 ஃபேமிலியும் சார். என் தங்கச்சி குடும்பம், அம்மா குடும்பம், அப்பா குடும்பம், தம்பி குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து நான் தான். அம்மா குடும்பம், அப்பா குடும்பம், அப்படி 2 குடும்பம் இருக்குணுமா? தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பங்கிறதுக்கு அம்மா குடும்பம், அப்பா குடும்பம்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எத்தனை பேர் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தனிமை இருக்குது, அதுதான் இனிமை. தனிமையில் மட்டும்தான் இனிமையை காண முடியும். ஏன் அப்படின்னா நல்லா சிந்திக்கிறவங்க தனிமையில் தான் இருப்பாங்க. இத்தனை வீராங்கனைகள் ஓடுறாங்களே, எல்லாம் குடும்பத்தோடு வாங்க ஓடலான்னா ஓடுறாங்க? கிடையவே கிடையாது. தனியாக சாதிச்சு காட்டணுன்ற வெறியில் தான் ஓடுறாங்க. நிறைய பேர் எடுத்துக்கோங்க. அப்துல் கலாம் சார் எடுத்துக்கோங்க, விவேகானந்தர் எடுத்துக்கோங்க, கௌதம புத்தரை எடுத்துக்கோங்க, ஔவையாரை எடுத்துக்கோங்க, அன்னை தெரசாவை எடுத்துக்கோங்க, ஏங்க கடவுளாகி இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கோங்க. குடும்பத்தோடு அங்கே போகிறாங்க? கிடையவே கிடையாது.
தனியாக தான் இருக்கிறாங்க. தனியாக நின்று சாதிச்சு வந்தவங்க பேரெல்லாம் தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்காக குடும்பத்தோடு இருக்கிற நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. தனிமை தான் சிறந்ததுங்கிறத திரும்ப திரும்ப உங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி விளங்க வைக்கிறேன். இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கங்க. இனிமேலாவது நீங்களும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்போ எல்லாரும் யூடியூப் பார்க்குறீங்க. அந்த யூடியூப்பில் பார்த்தீங்களே இப்போ, ஆனால் ஊர் பேர் தெரியல, ஒரு லேடி தனியாக தன்னோட குழந்தைங்களோடு இருக்கும்போது 3 திருடங்க சேர்ந்து அந்த அம்மாவை கிட்னாப் பண்ணுறதுக்கோ வீட்டில் இருக்கிறத திருடத்து போகிறதுக்கோ வந்தாங்க. பட் அந்த அம்மா விடவே இல்லையே, தனியாக நின்று போராடி ஜெயிச்சு அந்த 3 பேருக்கும் சமமாக இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிறுத்தையோடு போராடினாங்க. ஒரு பெண்மணி தனியாக தான் நின்று போராடினாங்க. தன்னோட 5 வயசு பையனை கவ்விடுச்சுன்னு 50 ஆண்களுக்கான சமமாக இருந்தது அவங்களோட போராடும் போது 8 நிமிஷம் போராடி இருக்கா. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கூட்டமாகவா போராடினாங்க? கிடையவே கிடையாது. தனியாக நின்று தான் போராடி இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? தனிமை தான் வீரம். தெரிஞ்சுக்குதா இல்லையா? இப்போ தனியாக தானே பேச வந்திருக்கிற முதல்வர் எனக்கு பக்கத்தில் பக்கபலமாக வந்து நிற்கிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் மேடம். சரிங்க, உங்கள் பேச்சுக்கே வரேன். கல்யாணம் ஆனவங்களும் தனியாக தாங்க இருக்கிறாங்க. எத்தனை வீட்டிலங்க காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பிள்ளைங்க குட்டி குழந்தைங்கன்னு கூடவே இருக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சா அம்மா கிச்சன் போயிடுறாங்க. அப்போயே அவங்க கிச்சனுக்குள்ளே தனிமைப்படுத்தப்படுறாங்க. பசங்க ஹோம்ஒர்க்குன்ற பேரில் ஸ்கூலில் தனிமைப்படுத்தப்படுறாங்க, வீட்டில் தனிமைப்படுத்தப்படுறாங்க. பெரியவங்களுக்கு டிவி தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க டிவி வழியே அவங்களோட நோக்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஒரு சீரியல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் டாட்டா காட்டிட்டு இவகிட்ட இருந்து எப்படா தப்பிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் டாட்டா காட்டிட்டு அங்கே சேட்டிங் பார்க்க போயிடுறாரு. அதையும் மீறி ஒரு நல்ல கணவனை கல்யாணம் பண்ணால் நைட்டு வந்து யாருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பார்? இன்ஸ்டாகிராமில் இருப்பாரோ, ஃபேஸ்புக்கில் இருப்பாரோ, வேறு ஏதாவது ஆப்பில் இருப்பாரோ, வேறு ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பாரோ, பேக்கில் பர்ஸ் வந்திருக்குமோ. என்னைக்கு பிள்ளைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பேசும் அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற அன்னைக்கு, இல்லையா தீபாவளி பொங்கல் அன்னைக்கு, ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிற அன்னைக்கு தான் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்றது தெரியும். சில வீட்டில் ஆண் மகனுக்கெல்லாம் எப்போ அப்பா கண்ணு தெரியும்னா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் மாட்டிக்குவான் பாருங்கள். எங்கேயாவது பேர் போட்டு அப்பா பேர் கட்டாயம் எழுதியே ஆகணும்னு சொல்லி மாட்டிக்குவாங்க. அந்த சமயத்தில் மட்டும்தான் அப்பாவே தெரியும். எத்தனை பேர் வெளியில் சொல்ல முடியாத தனியாக இருந்தது, உன்னையெல்லாம் கட்டி தொலைஞ்சதுக்கு சும்மா இருந்திருக்கலான்னு எத்தனை பேர் மனசால் திட்டியிருப்பீங்க. நீ உன்னையெல்லாம் பெற்று தொலைஞ்சதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலான்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க. சொல்லாத வீடு உண்டா? உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். எங்கள் வீட்டை அதை சொல்லக்கூடாது சொல்லி அனுப்பியிருக்கு. சொன்னால் வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்க. உங்களுக்கு தனியாக வாழ்கிறதுக்கு தைரியம் இல்லை. தனியாக வாழ்கிறது தாங்க தைரியம். இதே நான் என் வீட்டில் நாமகிரிப்பேட்டையில் குடும்பத்தோடு ஒன்றா இருந்திருந்தால் இன்றைக்கி ஜீவித்தான்ற ஒரு சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் இருந்திருக்க மாட்டான். தனியாக முட்டியோ மோதியோ கஷ்டமோ நஷ்டமோ சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தோல்வியோ வெற்றியோ முதல்ல ஏறி பார்ப்போன்னு வந்து நின்னதுனால தான் உங்கள் முன்னாடி ஜீவித்தான்ற ஒருத்தி நான் நின்றுட்டுருக்கேன். உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது. ஏன்னா அப்பா இருக்காங்களே, ஒரு சமைக்க தெரியாது. ஏன்னா அம்மா இருக்காங்களே, ஒரு கடைக்கு போக தெரியும், புருஷன் இருக்கானே, ஏதாவது திட்டுறதை அடிக்கிறதுக்குன்னா பிள்ளைங்க இருக்காங்களே, சொல்லிக் கொடுக்க பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்னா இதையெல்லாம் தனிமைப்படுத்தி என்னைக்கு நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையான முழு மனுஷியாக ஆவீங்கன்றது என்னோட கருத்து. இது வந்து என்னோட சொந்த அனுபவம். அதே மாதிரி என் தங்கச்சி ஆகட்டும், என் தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்து 5 வருஷம் ஆகுது. ஏபிசிடி கூட என்னான்னு தெரியாது அந்த பிள்ளைக்கு. கருவேப்பிலை கூட வாங்க தெரியாது. இன்றைக்கி அவங்க புருஷன் செத்து போன டெத் சர்டிஃபிகேட்டில் இருந்து அவங்க புருஷனோட இன்சூரன்ஸ் பண்ண வரைக்கும் தனியாக அவள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறா. சொல்ல போனால் அவளுக்கு தெரியறது இப்போ எனக்கு தெரியாது. ஸோ தனிமை தான் நம்மளை சிந்திக்க வைக்கும். தனிமை தான் நம்மளை தைரியப்படுத்தும். தனிமை தான் நம்மளுக்கு வெற்றியை தரும். ஸோ அதனால் எல்லாமே தனிமை தான் சிறந்ததுன்னு சொல்லி இதோட என் பேச்சை முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு பிள்ளையோ எல்லோரும் பிஹெச்டி படித்தவங்க முன்னாடி ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கேன். இவ்வளோ தான் பேச தெரிஞ்சது. ஸோ கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் பேசி கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதுங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப குறிப்பாக வந்து நாம் எல்லாருமே தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். வாழ்வது சேர்ந்தா இல்லையாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. வருவதே தனியாக தான் வர்றோம், போவதுமே தனியாக தான் வர்றோம் அப்படின்னு ஒரு தத்துவார்த்த ரீதியான விஷயத்தை ஃபிலாசபிக்கலாக சொல்லியிருக்காங்க. அக்கா நளினி அக்கா நிறைய பார்த்தவங்க. தனிமை, இனிமை, வெறுமை, பகைமை எல்லாமையும் பார்த்தவங்க. அக்கா என்ன சொல்கிறாங்க கேட்போம் வாங்க. வாழ்க்கையில் பேரானந்தம் தருவது துணையே அப்படிங்கிற தலைப்பிலேருந்து நளினி அவர்கள். நடுநாயகனாக இருக்கும் எனது அன்பு சகோதரன் திரு பாண்டே அவர்களுக்கும், தனிமை தான் நல்லதுன்னு சொன்னு பேச வந்திருக்க அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இல்லை
தனிமை கிடையாது, துணை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி பேச வந்திருக்கேன் எங்களுடைய அணி அவர்களுக்கும், இந்த அழகான விழாவை ஆரம்பத்திலே அப்படியே ரெண்டு நறுக்குன்னு பேசிட்டு வந்த செல்வி ஐயா அவர்களுக்கும், பிஹைண்ட் வுட்ஸ் உலகமெங்கும் ரொம்ப அழகாக இந்த சேனலை வந்து மேலே கொண்டு போயிட்டே இருக்கிற பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கும், இந்த விழாவை காண வந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், வாழ்க்கைக்கு பேரானந்தம் தருவது தனிமையா இல்லை துணையான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் துணை தான் சொல்லுவேன். என்னன்னா, நம்ம துணை இல்லாமல் இங்கே யாருமே இல்லைங்க. ஈசனே இல்லை, அம்மையப்பனே இல்லை, அம்மா அப்பாவும் இல்லை, அண்ணன் தம்பியும் இல்லை, யாருமே இல்லாமல் நம்ம என்ன தனியாக பிறந்தோம், தனியாக வளர்ந்தோம், தனியாக போனோன்னு மகாபாரதத்தில் எழுதி வச்ச மாதிரிலாம் சொல்கிறதுல வந்து ஹம்பக் நான் சொல்லுவேன். ஏன்னா தாய் தந்தையர் தான் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி. இன்றைக்கி நான் வந்து மற்றவங்கள பற்றி நான் சொல்கிறத விட நான் என்னை பற்றி நான் எனக்கு சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து 8 பேர் எங்கள் வீட்டில், அந்த குடும்பத்தில் பிறந்த 8 பேர் அண்ணன் தம்பிங்களோட. எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருமே, அதாவது ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு வழிகாட்டியாக ஒரு துணையாக தான் என்னை கூப்பிட்டு போவாங்க. துணையாக தான் எல்லா இடத்துக்குமே போனாங்க. தனியாக நான் போன ஒரே நாள் தான் அன்றைக்கி என் வாழ்க்கையே மாறிச்சு. அந்த தனிமை தான் என்னை கொல்லுச்சு. அதனால் தயவு செஞ்சு தனிமை வந்து உண்மையிலே கொல்லும். தனிமையிலே இனிமை காண முடியுமா சொல்லிட்டான், அன்றைக்கே அவனே சொல்லிட்டான். இப்போ இவங்க சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. தனிமையில் நிச்சயமாக இனிமை காண முடியாதுங்க. நம்ம நடுவர் ஐயா சொன்னார், கணவன் மனைவி அப்படி. கணவன் மனைவியில் அப்பாற்பட்டதுங்க. ஒரு நல்ல தோழியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், ஏன் நம்ம சகோதரனாக இருக்கலாம். நம்ம கூட இருக்கவங்க எத்தனையோ பேர் நமக்கு துணை. என்னென்னா தோல் சாஞ்சிக்க, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம தோல் சாஞ்சிக்க ஒரு துணை இருந்தால் அந்த துணையை விட ஒரு பேரானந்தம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு நான் துணையாக என் தாய் கருமாரியை நான் அப்படியே போய் கொஞ்சுவேன். அவள் தான் எனக்கு துணையை நினைப்பேன். அவளோட நான் பேசுவேன், அவளோட நான் பழகுவேன், அவளோட நான் நடந்து போவேன். அவள் தான் இன்றைக்கி என்னை பேச வைக்கிறான்னு நினைப்பேன். ஸோ ஏதோ ஒரு துணை என்னை சார்ந்து என்னை இழுத்துட்டு போகுதுன்னு நினைப்பேன். துணை இல்லாமல் தனிமையாக வாழவே முடியாதுங்க. எல்லாருக்குமே துணை தேவை. அந்த துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வலிமை தேவை. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஜீவிதாமா சொன்னாங்க ரொம்ப அழகாக, அப்துல் கலாம் ஐயா, அப்புறம் இயேசுநாதர், அப்புறம் வந்து அன்னை தெரசா, இவங்க சொல்லாம முட்டதெல்லாம் இருக்காங்க. வாஜ்பாய் இருக்கிறாரு, நரேந்திர மோடி இருக்கிறாரு, ஜெயலலிதா இருக்கிறாங்க, நிறைய இருக்க பெரிய லிஸ்டே வச்சு. ஆமாம், நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே துணை இருக்குது. இவங்க வேணால் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களோட புஷ் இல்லாமல் யாராலுமே இப்படி சாதிக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேங்க. நிச்சயமாக இன்றைக்கி எங்கள் அம்மா என்னை வந்து அந்த நளினின்ற ஒரு பொண்ணை, ஒரு களிமண்ணாக இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு சிற்ப சிலையாக ஆக்கி இன்றைக்கி உலகமெங்கும் தெரியுதுன்னா அதுக்கு வந்து அந்த எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவோட துணை இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக நான் பேசுகிறேன்னா என் பிள்ளைங்களோட துணை இல்லாமல் நான் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து எல்லா இடத்துக்கும் நான் வெளியே போகிறேன், தனியாக போகிறேன்னா இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து துணை இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னுட்டு. ஏன்னா நிறைய பேசலாம், எங்கள் ஆளுங்கள்லாம் பேசுகிறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் நிறைய பேசிட்டோம், எது தனியும் நிறைய பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எனக்கு சின்ன விஷயம், ஜீவாத்மா போனாலும் பரமாத்மா கிட்ட தான் போய் சேருது. அதனால் எதுவாக இருந்தாலும் துணை தேவை தேவை தேவை. துணை இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி இவ்வளோ அழகான எனக்கு உரையை வந்து கொடுத்த ராம்குமார் அவர்களுக்கும் நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் தனியாக கிளம்பி போயிட்டீங்கன்னா நாங்கள் துணைக்கு எங்கே போகிறது? எனக்கு வந்து துணை வேணும்னு நினச்சா என் துணை எங்கள் ஆத்தா இருக்கா, என்னை கையை பிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்கு என் அப்பன் ஈசன் இருக்கான், என் தோழிங்க இருக்காங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் ஒரு நல்ல துணைன்னுவேன். நல்ல ஒரு அம்மா அப்பா. மஞ்சண்ணன் என்ன ஃபீல் பண்ணுறாரு, உங்களுக்கு கருமாரியம்மா ஈசன் எல்லாம் வந்துடுறாங்க, நம்ம எதிர்த்து விட்டம்மா கூட வர மாட்டேது, நமக்கு துணைக்கு யோசிக்கிறார். எதிர்த்த வீட்டம்மா இல்லைங்க, பக்கத்து எல்லா அம்மாவும் வரணுன்னா இவங்க பழகிற விதங்கள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. முதல்ல அவர் அந்த மஞ்சள் சட்டையை மாற்றினா எல்லா அம்மாவும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் மஞ்சுநாதன் நினைச்சேன், மஞ்சநாதன் இப்போ தான் தெரிஞ்சுதான். சட்டையில் தான் பிரச்சனை இல்லைங்க. சட்டையிலையும் பிரச்சனை, சண்டை போடுறதுலையும் பிரச்சனைனா அப்புறம் வாழ்க்கையில் எப்படிங்க? முட்டி மோதி வரணும் துணையோடு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். Behind Woods தமிழ் புத்தாண்டு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், தாம்பரம், சென்னை. A School of Intellectual Powerhouse. தங்கமயில் இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Powered by சென்னை சமர்த்தா ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியா படிக்கலாம் சாலரியோட. அரோமா அக்மார்கி, ஆனந்த அனுபவம். அரோமா அக்மார்கி. MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம், ட்ரிப்ளிகன், சென்னை.